Hi friends, welcome to my channel. In the video la rice Phirni எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு 100 கிராம்ஸ் இருக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து நம்ம வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு அதில் இருக்க வாட்டர் ஃபுல்லாக எடுத்துருங்க. பட் இன்னும் அதில் வந்து வாட்டர் இருக்க தான் செய்யும் நம்ம இந்த மாதிரி வடிகட்டும் போதும். அதனால ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு காட்டன் கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரைஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 minutes இருக்க எல்லா தண்ணியுமே வந்து அது இழுத்துக்கும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 liter வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது நீங்கள் காய்ச்சாத பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சின பால் தான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணுறேன். திக் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வேல் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா உதுத்துக்கணும். உதுத்துட்டு அதாவது ஒன்றும் பாதியமாக அதை வந்து நல்லா உடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அப்படி கையிலே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் மிக்சியில் ஒரு பல்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ரைஸ் வந்து ஒரு 2-3 ரைஸாக வந்து நம்ம அதை பிரேக் பண்ணிக்கணும். பிரேக் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இது வந்து ஃபுல் ப்ராசஸுமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணோம். மேக்ஸிமம் எல்லா மில்க் ரெசிபியுமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது நல்லது. பிகாஸ் வந்து கீழெல்லாம் நல்லா அடி பிடிச்சிரும். அதனால தான் அப்பப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகணும். சைடெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 stage தான் அது வந்து குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். மில்க்கும் வந்து எவாப்ரேட் ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூடி போட்டு நான் ஒரு 5 minutes அளவுக்கு குக் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அந்த ரைஸ் ஃபுல்லாகவே. இப்போ வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா சுகர் சேர்க்கணும். நம்ம சுகர் சேர்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி அப்படின்னா ரைஸ் வந்து அதுக்கு மேலே குக்கே ஆகாது. அதனால ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. 250 கிராம்ஸ் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மில்க் மைட் கூட சேர்த்துக்கலாம், அதாவது கண்டென்ஸ் மில்க்கு. அதுவும் இதே அளவு 250 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தோல் வந்து சேர்த்துக்க வேணாம், அதோட தூள் மட்டும் சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சுடுதண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் சுடுதண்ணி ஊற்றி அந்த குங்குமப்பூ வந்து கொஞ்ச நேரம் சோப் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் பிஸ்தா அது ரெண்டையுமே வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப டெலிஷியஸான ரைஸ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.